ஏய், இப்ப எது பருவதி இப்படி வந்து அழுதுட்டு இருக்கிற? உன் உள்ள அப்படி என்ன பண்ணிட்டா? ஊர் உலகத்துல யாரும் மண்ணாதையா பண்ணிட்டா? லவ் தானே பண்ணிருக்கிறா. அது அவ படிப்புக்கு ஏத்தாப்புல ஆனதாலும் பண்ணிருக்கிறா. இப்ப என்ன போச்சு? எங்க அண்ணன் பிள்ளைக்கு நம்ம ஆளுங்க நிறைய சொத்து பத்து வச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணோம், நல்லா வச்சுட்டானா. ஒரு வருஷம் கூட எங்க அண்ணன் பிள்ளை ஒழுங்கா பொழைக்கல தெரியுமா? அத்தனை குடும்பம் பண்ணி கடைசியில இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா தெரியுமா? எதா இருந்தா என்ன பார்வதி, நல்ல பையனா நல்ல குடும்பமான்னு மட்டும் பாரு. அது இருந்தா போதும், நம்ம புள்ள நல்லா போய் பொழைச்சுப்பா. அவளே ஒரு நல்ல பையனை புடிச்சிட்டு வந்தங்காட்டி இப்ப நம்ம மாப்பிள்ளை பாக்குற வேலை மிச்சம்னு நினைச்சுக்கோ. இந்த அழைக்கிற வேலை வீட்டு போட்டு கல்யாணத்துக்கு ஆகிற வேலை இப்ப என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? பாக்குற ஜாதத்துல வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன லவ் கீதை ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? அந்த மாதிரி மட்டும் ஏதாவது இருந்துச்சு இப்பவே மறந்தது சொல்லிட்டேன். நம்ம ஆளுகளை நாங்க பாத்து வைக்கிற பையன் தான் நீ கல்யாணம் பண்ற, புரிஞ்சுதா? மீறி ஏதாச்சும் பண்ணுன்னு நினைச்ச அவ்வளவுதான். அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற டைலாக் அடிச்ச, கல்யாணமே வேண்டாம், வீட்டுக்கு வேலைக்காச்சும் உட்கார வச்சிடும் பாத்துக்க. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் மீறி நீ அவனை நினைச்சிட்டே இருந்தா வச்சுக்கோவே, உன்னை நானே கொன்னுட்டு என் பொண்ணு டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருக்கங்காட்டி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டுன்னு கதை கட்டிடுவேன் பாத்துக்க.